Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 17th December 2023 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நாடாளுமன்ற பாதுகாப்பு உயர் அதிகாரக்குழு ஆய்வு. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஸோ நாடாளுமன்றத்தோட பாதுகாப்பை ஆய்வு செய்வதற்காக உயர் அதிகாரம் கொண்ட குழுவை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அமைத்துள்ளார். ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஸோ கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டுகள் வீசப்பட்டுச்சு. அதற்காக இந்த நியூஸஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. லாஸ்ட் 3 டேஸாகவே இந்த மாதிரியான நியூஸஸ் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இன்று முதல் புயல் நிவாரணம் ரூபாய் 6000 முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஸோ மிக்ஜம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் கூறியிருந்தார். அதன்படி இன்று இந்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கேரளத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு புதிய வகை கொரோனா தொற்று உறுதி. கேரளத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கொரோனாவின் புதிய வகையான JN1 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ JN1 அப்படிங்கிறது கொரோனா நோய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 12 மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்காக அப்பகுதிகளுக்கு ஆரஞ்சு வண்ண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. நீதிபதி அரங்க மகாதேவன் அவர் பேசினது. இதில் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கு. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஔவையாருடைய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் அது இங்கே இருக்குது. தென் அது மட்டும் இல்லை, சிலப்பதிகார செம்மல் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு பேர் இருக்குது. அவர் யார் அப்படின்னா ச. திருஞான சம்பந்தன். தென் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மோஸ்ட்லி இது உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான், இந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மட்டும். ஸோ இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலப்பதிகார செம்மல் ச. திருஞான சம்பந்தன். இந்த ஆர்டிக்கலில் இந்த 3 நியூஸ் முக்கியமானதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இராணுவத்தினரின் பாதுகாப்பால் மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றனர் என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடைபெற்றது. இதில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி இந்திய இராணுவத்தினர் விஜய் திவாஸ் என்ற நிகழ்வை நடத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சென்னை கிண்டி IIT வளாகத்தில் இந்திய இராணுவம் சார்பாக விஜய் திவாஸ் 2023 அப்படிங்கிற இராணுவ பேண்ட் காட்சி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதோட சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் ஆளுநர் RN ரவி அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சிறு நகரங்களின் பங்கு முக்கியம் என்று பாரத பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நியூஸை பாருங்க. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சிறு நகரங்களின் பங்கு மிக முக்கியம். அந்த நகரங்களில் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எனது அரசு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் முக்கியமானதாக இருக்குது. ஸோ நாட் ஒன்லி திஸ், எஸ்டர்டே நியூஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ரொம்பவே முக்கியம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம்தான். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா இருந்தாலும் சரி, ஐதர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், கண்டிப்பாக ஸ்கீம்ஸ் பற்றின கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், 2047ஆம் ஆண்டுக்குள்ளே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கனவு. ஸோ அடுத்தது பாருங்கள், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு யாத்திரை என்ற பெயரிலான இயக்கம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நெக்ஸ்ட் ஒன், இதில் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட மோர் தென் எனஃப் தான். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான உறுதியேற்பு பயணத்தின் கீழ் மோடியின் உத்தரவாத வாகனங்கள் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 1 மாதத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களை இந்த யாத்திரை சென்றடைந்துள்ளது.
ஸோ அடுத்து பாருங்கள், 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக சிறு நகரங்களோட பெரும் பங்களிப்பு தேவை அப்படின்னு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம்ஸ் கொஞ்சம் பற்றி பேசியிருக்காரு. அம்ருத் திட்டம். அம்ருத் திட்டம்னா என்ன அப்படின்னா பொலிவுறு நகரங்கள் திட்டம்னு இதை சொல்லலாம். ஸோ இதன் மூலம் சிறு நகரங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இது மக்களின் வாழ்க்கை மற்றும் தொழில் புரிவதை எளிதாக்குவதில் எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் மக்களுக்கு பணத்தை சேமிக்கிறதுல அதிகமாக உதவணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அது மட்டும் இல்லை, அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம் ஆகியவை நகர்ப்புற மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருகின்றன என்றும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. பிரதமருடைய ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கான வங்கி கடன் உதவிகள் கிடைத்துள்ளன. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதம் ரூபாய் 5000 ஓய்வூதியம் பெறுவதற்கான அட்டல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரைக்கும் 6 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் மருந்தகங்கள் மூலம் 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, இதன் மூலம் ஏழை நடுத்தர மக்களின் ரூபாய் 25,000 கோடி சேமிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் பாரத பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திட்டங்களோட பேர் ஒன்ஸ் அகேன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பாருங்கள், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான உறுதியேற்பு யாத்திரை, இது ஒரு பேர். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், மோடியின் உத்தரவாத வாகனங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அம்ருத் திட்டம் எதற்காக அப்படின்னா பொலிவுறு நகரங்கள் திட்டம் இது. நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்வநிதி திட்டம். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியா ஓமன் உறவை வலுப்படுத்தும் தொலைநோக்கு ஆவணம் ஏற்பு. இந்தியா வந்துள்ள ஓமன் நாட்டின் கல்தான் ஹைத்தம் பின் தாரியுடன் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். ஸோ இது குறித்து அவர் கூறியிருக்கிறது பாருங்கள். இந்த கூட்டு தொலைநோக்கு ஆவணத்தில் 10 வெவ்வேறு துறைகளுக்கான உறுதியான ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதிய நவீன வடிவத்தை அளிக்கும் என்றும் இரு தரப்புக்கும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான வழி உருவாக்கப்படும் என்றும் இந்த விரிவான பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். விஜய் திவாஸ் மறைந்த இராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் அஞ்சலி. விஜய் திவாஸ் தினத்தையொட்டி மறைந்த இராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பாகிஸ்தானுக்கு எதிராக 1971 நிகழ்ந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த போரில் 90,000த்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தனர். இதையொட்டி ஆண்டுதோறும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவாஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த போரின் மூலம் பாகிஸ்தானில் இருந்து அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்து வங்கதேசம் உருவானது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ வங்கதேசம் எந்த போருக்கு பிறகு உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு போர் தான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. இந்தியா பிரம்மாண்ட வெற்றி. தீப்தி சர்மா அசத்தல். 347 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. இங்கிலாந்துக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் ஆட்டத்தில் 347 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. பேட்டிங் பவுலிங் இரண்டிலும் தீப்தி சர்மா அசத்தி இந்தியாவிற்கு வெற்றியை தேடி தந்தார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஒரு நாள் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. தென்னாப்பிரிக்காவுடன் இன்று முதல் ஆட்டத்தில் மோதல். நெக்ஸ்ட் ஒன். FIH ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 4ஆம் இடத்தை பெற முடிந்தது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. காசி தமிழ் சங்கமம் 2.0 பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். காசி தமிழ் சங்கமம் நிகழாண்டும் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. 2ஆம் கட்ட காசி தமிழ் சங்கமத்தை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி முதல் வாரணாசி தமிழ் சங்கமம் ரயிலையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடியின் யோசனையின் பேரில் கடந்த ஆண்டு
காசி தமிழ் சங்கமம் வாரணாசியில் துவங்கப்பட்டது. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ காசி தமிழ் சங்கமம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னா வாரணாசி. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ தற்போது இதோட 2ஆம் கட்ட நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. வாரணாசியில் நமோ படித்துறையில் 5 மணிக்கு துவங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோரும், தமிழகத்தின் சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தில் சுமார் 450 காசி விஸ்வநாதர் ஆலயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றையும் காசி தமிழ் சங்கமத்தோடு ஒருங்கிணைக்கவும் முயற்சிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, 2024ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு. 2024ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட பிறகு மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஹமாஸ் படையினர் என்று தவறாக கணிப்பு. இஸ்ரேல் இராணுவத்தால் 3 பிணை கைதிகள் சுட்டுக்கொலை. ஹமாஸ் உறுப்பினர்கள் என்று தவறாக கருதி தங்கள் நாட்டிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட 3 பிணை கைதிகளை இஸ்ரேல் படையினர் சுட்டுக் கொன்றனர். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, தாக்குதல் எதிரொலி செங்கடல் பயணங்களை நிறுத்தி வைத்த கப்பல் நிறுவனங்கள். செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஏமனின் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியதால் அந்த கடல் பாதையில் தங்கள் கப்பல்கள் இயக்கப்படுவதை முன்னணி கப்பல் நிறுவனங்கள் நிறுத்தி வைத்துள்ளன. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.